வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 16 திருமுல்லைவாசல் பகுதியில் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே திருமுல்லைவாசல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் அஜித் பிரபுகுமார் அறிவுறுத்தலின்படி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் வட்டார மருத்துவ அலுவலர் ரமேஷ்குமார் தலைமை வகித்தார். சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் மருத்துவர்கள் சிவனேசன், சத்யா, பாலாஜி, சுரேஷ், கணபதி, சுபா, ஜனனி, ஆகாஷ், ஹரிஹரசுதன், தினேஷ், முகமது ஷாகித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார ஆய்வாளர்கள் அன்புராஜ் அனைவரையும் வரவேற்றார். இம்முகாமில் பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், சித்த மருத்துவம் ஆகியவை சிறப்பு மருத்துவர்களைக் கொண்டு முகாம் நடைபெற்றது. முகாமில் ஸ்கேன், எக்ஸ்-ரே, இரத்த பரிசோதனை, இசிஜி, இரத்த அழுத்தம் பரிசோதனை, சளி பரிசோதனை செய்து மருந்து வழங்கப்பட்டது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்து சிறப்பு மருத்துவம் அளிக்கப்பட்டு நலப்பெட்டகம் வழங்கப்பட்டது. முகாமில் 1119 பேர் பங்கேற்று பயனடைந்தனர். முகாமில் சுகாதார ஆய்வாளர் லட்சுமணன் நன்றி கூறினார். வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் முத்துக்குமாரசாமி, மருத்துவ சாரா மேற்பார்வையாளர் தவபாலன், சமுதாய சுகாதார கிராம செவிலியர்கள் தமிழ்ச்செல்வி, பகுதி நேர செவிலியர்கள் பரிமளா, சுகாதார ஆய்வாளர்கள் சதீஷ்குமார், அன்புசெழியன், வெங்கட், மருந்தாளுநர் ஜகவர் மற்றும் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள், டெங்கு களப்பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜிகே ராஜீவ். அடுத்ததாக சிறப்புரையாற்றும் விதமாக நமது அண்ணன் ஒன்றிய குழு பெருந்தலைவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் கலைஞர் அவருடைய வருமுன் காப்பும் திட்டத்தில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அரசியல் வழிகாட்டியும் இந்த மண்ணின் மைந்தருமான சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தொடர்ந்து கொள்ளிடம் பகுதியில் நடைபெறக்கூடிய அத்தனை வருமுன் காப்பும் திட்டத்திற்கும் பொதுமக்களை அதிக அளவில் வரவழைத்து நிகழ்ச்சியை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய வட்டார மருத்துவர் அவர்களே, இன்றைய தினம் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த பள்ளியில் அனுமதி அளித்த தலைமை ஆசிரியர் அவர்களே, என்னோடு தோளோடு தோளாக நின்று சக ஒன்றிய குழு உறுப்பினரான நங்கதன் அவர்களே, அண்ணன் ரமேஷ் அவர்களே, அண்ணன் பூவரசன் அவர்களே, இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா தமிழ்ச்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் அண்ணன் மாவட்ட மீனவரணி துணைமைப்பாளர் அண்ணன் சின்னப்பா அவர்களே, அண்ணன் பாரதி அவர்களே, திருமுல்லைவாசல் கிராமத்தில் வந்திருக்கக்கூடிய உறவுகளே, தற்காசுடன் வந்திருக்கக்கூடிய ஐயா கண்ணையன் அவர்களே, அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, அத்தான் முருகன் அவர்களே, தம்பி செவ்வமணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினுடைய நேர்முக உதவியாளர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, பெருந்தொடாக வந்திருக்கக்கூடிய செவிலியர்களே, அங்கன்வாடி ஊழியர்களே, சத்துணவு அமைப்பாளர்களே, மருத்துவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது குறிப்பாக ஊராட்சி ஒன்றியத்தில் சம்பளம் பெறக்கூடிய டிபிசி பணியாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதிக்கு மருத்துவ